Pati Jewellers, Shubha Arambhangalin Arambam. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஒரு படத்துல கமர்ஷியல், எமோஷனல், குட் கண்டென்ட், அப்புறம் நல்லா இருக்கப்பா, ஃபீல் குட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபேக்டரை ஒரு படத்தால் அடக்க முடியும்னா கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்குற ஒவ்வொருத்தங்களும் இதை ஃபீல் பண்ணலாம். நம்ம சொல்லுவோம் சில படங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆச்சுங்க, சில படங்கள் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுங்க, சில படங்கள் இது செம்மையான கமர்ஷியல் படம்ப்பா அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனி படமாக பிரிக்கலாம். இந்த படத்தில் நம்மளை ஒரு 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 மைண்ட் செட்லேயே வச்சுருக்கிறாங்க. சில இடங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, சில இடங்களை அப்படி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய அந்த க்யூரியாசிட்டியும் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டும் குறையாமல் வச்சுருக்கிறாங்க. முக்கியமாக ஒரு டேரக்டர் எப்போ சக்ஸஸ் ஆகுறாங்கன்னா, ட்ரெய்லர் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. ஏப்பா அந்த ட்ரெய்லர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன், இந்த ட்ரெய்லரை பார்த்தாலும் நீங்கள் சிரிக்க போகிறீங்க, வேணா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்ட்டை ஓப்பன் சேலஞ்ச் விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டேரக்டரால் ஒரு சீனை இந்த சீன் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்ஸோட இறக்கி அவரால் ரைட்டிங்கில் ஸ்ட்ராங்குன்னு காமிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தில் நம்மளை அழ வைக்க முடியும், நம்மளை சிந்திக்க வைக்க முடியும், நம்மளை எமோஷ்னலாக கனெக்ட் பண்ண வைக்க முடியும், நம்மளை ஜாலியாக இருக்க வைக்க முடியும் அப்படின்றத அங்கேயே கணிச்சாச்சு. அது எந்த அளவுக்கு அங்கே கணிச்சோமோ, அதாவது நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்களோ அது எல்லாம் இந்த படத்தில் இன்னொரு 100 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. குட் நைட் லவ்வர், இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கண்டிப்பாக இந்த படம் ஹேட்ரிக் அப்படின்னு தான் சொல்லணும். 3வது இடமா, அதாவது ஒரு ப்ரொடியூசர் 3வது படமாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படியோ போய் மக்களுக்கு போய் சேர்ந்துன்னு நினைப்பாரு. பட் இந்த படம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். நம்மலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இலங்கை தமிழக எங்களுக்கு அவங்க பேசுகிற ஸ்லாங் பிடிக்குங்க, என்னதான் இருந்தாலும் மனுஷங்க தாங்க, நம்ம தமிழ் பேசுகிறது தாங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்க அப்படிலாம் பேசுவோம் பார்த்தீங்களா. இந்த படத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, அது இப்போ சொல்லும் போது எனக்கு சம்திங் அது மாதிரி கூஸ்பம் ஃபீல் கிடைக்குது. ஏன்னா எதையும் ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த படம் ஹாப்பி எண்டிங் சொல்லிட்டு இவர் ஆர்ஜி பாலாஜி சார் ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன் கட் வச்சு இவ்வளோ யார் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பற்றி இவ்வளோ பேச வேண்டியதாக இருக்குது அந்த கம்பெனியை பற்றி. ஏன்னா அந்தளவுக்கு கரெக்டான டேரக்டர்ஸை ஸ்கிரிப்ட் மூலிமா தேர்ந்தெடுக்கிறாங்க. ப்ரொடியூசர் நேம் யுவராஜ் அவர்கள் தான். ஸோ அவருக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி தான் ஆகணும். அண்ட் இந்த படத்தோட முழுக்க ஒரு ஆக்டர், அதாவது இத்தனை வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்டர் இந்த கேரக்டர் அவர் கணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எஸ், சசிகுமார் சார் அவர் ரீசெண்டாக பண்ணக்கூடிய ஒவ்வொரு படங்களை ஏதோ ஒரு வகையில் மக்களை அவனுக்குள்ள ஒரு நல்லவன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை தட்டி எழுப்பிடே இன்னும் நல்லவன்லாம் சாகலை, இன்னும் இருக்காங்கடா, நீயும் நல்லவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது இந்த படம். அதுவும் இல்லாமல் இவர் எப்படி கணிக்கிறாருன்னு தெரியல. ஈவன் அயோத்தியா இருக்கட்டும், நந்தனா இருக்கட்டும், கருடனா இருக்கட்டும், எப்பா சசிகுமார்னாலே நல்லவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்சனல் கேரக்டர் கனெக்ஷன் இந்த படத்தில் கிடைக்கும். டயலாகும் நிறைய அந்த இடத்துல சொல்லுவாங்க, அந்த கேரக்டருக்கு எப்படி அந்த கேரக்டர் எப்படி அப்படின்றத. அண்ட் மெயினாக கமலேஷ் அந்த சின்ன பையன் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பான். நம்ம வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தால் அவன் அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம அவன் நம்ம எங்கெல்லாம் நம்மளும் ஜாலியாக இருக்கிற டென்ஷன்லாம் போக வச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணுவான் பார்த்தீங்களா, அவன் இந்த படத்தில் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறான் கமலேஷ். நிறைய இடங்களை நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் விசில் அடித்து என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுக்கே தெரியாமல் ரொம்ப அழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும், உங்களுக்கே தெரியாமல் உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். சிம்ரன் மேமுடைய, அதாவது ரீசெண்டாக நம்ம குட் பேட் அகிலில் பார்த்துருப்போம், எல்லாம் ஓகே தான். இந்த படத்தில் ஒரு ஓஜி சிம்ரன்னாலே ஓஜி தாண்டா அப்படின்றத அவங்க ஆக்டிங் மூலமாகவும் சரி, ஒரு சீன் ஃபேன்ஸ்க்காக ஒரு இது இருக்குது. ஈவன் ஒருவேளை நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம், அது தியேட்டரில் தெரிச்சிருச்சு. சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்த எனக்கே விசிலடிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்டட் ஒரு படம் அப்படி தான் சொல்லணும். அபிஷன் ஜீவந்த், அதாவது அவர் சொல்லியிருந்தாரு, தெனாலி படத்துக்கு அப்புறமா கமல் சாருக்கு அப்புறமா ஸ்ரீலங்கன் தமிழில் ரொம்ப அழகாக பேசினது சசிகுமார் சார் தான் அப்படின்னு. எவ்வளோ இன்னசென்ட்டாக அவர் பேசி எவ்வளோ அழகாக கன்வே பண்ணி கிளைமேக்ஸ் ஒரு விஷயம் பேசுங்க. அதாவது ரமேஷ் திலக் இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருப்பார். அவர் ஒன்று பண்ணுவார், போங்கடா இதுக்கு என்னடா இன்னும் ஊர் உலகத்தில் நல்லவங்க இருக்காயடா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம் அந்த படத்துடைய கிளைமேக்ஸு. மொத்தத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அண்ணே நாடோடிகள் 2 எப்போனே வரும், நாடோடிகள் 2 அப்படின்னு சொல்லிட்டு. டூரிஸ்ட் அப்படின்னாலே ஒரு மாதிரி நாடோடிகள், டூரிஸ்ட் ஃபேமிலி குடும்பத்தோட நாடோடிகள் 2 இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படம் உண்மையாகவே ஒரு தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக யார் வேணால் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் ஜாலியாகவும் இருக்கணும், எங்களுக்கு என் பிள்ளைங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு ஒரு ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு போகலாம். அதுவும் இல்லாமல் ஆவேசம் படத்துலேருந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு டெபியூவாக களத்தில் இறங்கியிருக்கிறாரு மித்துன் ஜெய்சங்கர். அவருடைய கேரக்டர் ரொம்ப அழகாக நம்மளோட பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இவருக்கும் யோகலட்சுமி அவங்களுக்கும்
யோகலட்சுமி இருப்பாங்க. குட் ஹார்ட் பீட் அந்த சீரிஸில் வந்து பார்த்துருப்பீங்க யோகா. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் ஒரு சீன் வருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 சீன்ஸ் இருக்கும். அது ரொம்ப லிட்ரலி செம்மையாக இருக்கும். அடடே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சம்திங்கை நம்ம வந்து ஏதோ ஒன்று ஃபீல் பண்ண வைப்பாங்க. அது என்னைக்கா இருந்தாலும் நாளை பின்ன நீங்களே வந்து அவங்கள எங்கேயா மீட் பண்ணி அந்த சீன் நல்லா இருந்துச்சுங்க, அது நம்ம நல்லா இருந்துச்சுங்க, ஃபீல் குட்டாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க நேரில் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த படத்தில் சொல்கிறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. அண்ட் முக்கியமாக என்னென்னா அதாவது லவ்ன்றது ஏஜுக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த இடம் உண்மையிலே செதறிட்டேன். அது சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துச்சு அந்த சீன். ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் இப்படிலாம் இருப்பாங்களா? அப்படின்ற ஒரு விஷயம்லாம் ரொம்ப அழகாக வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் மெயினாக இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம பார்த்து ஆதரிக்கிறதன் மூலமாக அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்கள் வரும். நம்ம போய் மலையாள சினிமாவில் எப்படி ஒரு படம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு நம்ம ஓகே ஒரு ஆடியன்ஸாக நம்ம லாங்குவேஜை தாண்டி படம் பார்க்குறோம். பட் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடியே ஆக வேணும். கொண்டாடி ஆக வேண்டிய ஒரு சூப்பரான திரைப்படம். முக்கியமாக சசிகுமார் அண்ணனுக்கு கொண்டாடுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தை இதுக்கு மேலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு பெருசாக ரிவீல் பண்ணுறதுக்கு விருப்பமே கிடையாது. நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த படம் நீங்கள் ஒருவேளை பார்த்துருந்தீங்க, படம் பார்த்ததுக்கப்புறம் ரிவ்யூ பார்க்க நிறைய பேர் இருப்பாங்க. படம் பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை தான் நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. இல்லைப்பா இது இன்னும் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. முதல்ல இந்த படம் எனக்கு பிடிச்சது. நன்றி, வணக்கம். பாட்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.